பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நல்லா இருக்கீங்க. கர்த்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருங்க. இயேசுப்பா அதை எப்போதும் விரும்புகிறாங்க. இன்னைக்கு கூட இயேசுப்பா சொல்கிற ஒரு வார்த்தைன்னா, ஆதியில் இருக்கிற அன்பை நீ விட்டு விட்டாய். ஆமே, நாம் பார்க்க முடியும் கிறிஸ்தவ வாழ்க்கையில், நாம் அன்றாட வாழ்க்கையில் நாம் எப்படி முதல்ல ஆரம்பத்தில் ஜெபித்தது போல் நாம் இப்பொழுது ஜெபிக்கிறோமா? ஆரம்பத்தில் கர்த்தருக்காக வைராக்கியத்தோடு இருந்தது போல் நாம் இருக்கிறோமா? ஆமே, நாம் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பு குறைந்து இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அன்பை மறுபடியும் நீ புதுப்பித்துக் கொள்ளு. ஆமே, ஆரம்பத்தில் இருந்த அதே அன்பை அதே பிரியத்தோடு என்னிடத்தில் ஜெபிக்கவா என்று சொல்லி ஆண்டவர் உங்களை உணர்த்துகிறார். பேதுரு கிட்ட ஆண்டவர் கேட்ட ஒரு வார்த்தை, 3 முறை கேட்ட ஒரு வார்த்தை என்னவென்றால், நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? ஆமே, எல்லாவற்றை காட்டிலும், எல்லா நபர்களை காட்டிலும் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி 3 முறை பேதுரு கிட்ட ஏசப்பா கேட்டாங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார், நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? இதைதான் எபேசுக்கு யோவான் எழுதினார். ஆதியில் இருக்கிற அன்பை நீங்கள் விட்டு விட்டீர்கள் என்று சொல்லி கர்த்தர் இந்த சபைக்கு உணர்த்தியது போ இன்றைக்கு நமக்கும் உணர்த்துகிறார். ஆதியில் இருக்கிற அன்புக்கு திரும்பவும் கர்த்தருக்காக மறுபடியும் எழுந்தி பிரகாசிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.